ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை விடுவதற்குள்ளாகவே இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்க அத்தனை கஷ்டங்களையும் சமாளித்து சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான மகிழ்ச்சி விடியலாக மாற்றுறதுக்காகவே பொழுது விடியறதுக்குள்ளாகவே இந்த பதிவை கேட்க சொன்னேன். ஆமென் செல்லமே. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத நீ கேட்டால் மட்டும் போதும். மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க போகிற பாதையிலேயே நீயும் போகணும்னு நினைக்காம, அடுத்தவங்க செய்கிறதையே செஞ்சு நம்மளும் முன்னேறுவோம்னு நினைக்காம, உனக்கென ஒரு புது விஷயத்தை புது பாதையை வகுத்து தயாராகு. உன் வேகம் உன்னுடையது, உன் வாழ்க்கை பயணம் உன்னுடையது. உலகத்தோடு ஓடாமல் உனக்கான பாதையில் நீ உறுதியாக நடந்து போ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கும் எண்ணங்களை எல்லாம் நல்ல எண்ணங்களாக, நேர்மறை எண்ணங்களாக நீ வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் தப்பு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போலதான் நான் அவங்களுக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீயும் நல்ல எண்ணங்களோடு இருந்தா உன் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும் என் செல்லமே. யாரிடமும் போய் தானாகவே அறிவுரை சொல்கிறேன், உபதேசம் சொல்கிறேன் நீ போய் அடுத்தவங்ககிட்டேருந்து கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காத. ஏன்னா இந்த உலகத்தில் நல்லது சொல்கிறவங்களையும் அறிவுரை சொல்பவர்களையும் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை உன் வாழ்க்கையில் நீ செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எடுக்கிற முடிவுகள் அனைத்திலும் நானே உனக்கு துணையாக நிற்பேன். நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி காலை நேரத்துக்கு கண் விழித்து உன் பொறுப்புகளையும் உன் கடமைகளையும் சரியாக நேர்மையாக நீ செஞ்சு முடித்தாலே போதும். நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு, நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழும் அளவுக்கு இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சிருவேன் என் செல்லமே. யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் அவங்கள மனசார மன்னிச்சிடு. இல்லாட்டி அவங்க உறவை அடியோடு துண்டிச்சிடு. ரெண்டுக்கும் நடுவில் மட்டும் இருந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்காத. உனக்கு பிடிக்காத மனிதர்களை விட்டு விலகி நிற்பதே உன் மன நிம்மதிக்கு சரியான வழியாக இருக்கும். அடுத்தவங்களோட பாதையில் போய் நீ அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டாம். அவங்க செய்கிறதையே நீ செய்யலாம்னு யோசிக்கவும் வேண்டாம். உனக்கான பாதையில் நீ சரியாக பயணம் செய்ய தயாராகு. அடுத்தவங்களுடைய மன கஷ்டத்துக்கு நீ மருந்தாக இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்ல. அவங்க மன கஷ்டத்தை தூண்டிவிட்டு அவங்க வருத்தத்தை எல்லாம் வெளியில் சொல்லி புலம்பும்போது அதை கேட்டு சந்தோஷப்படும் அற்ப குணம் கொண்ட சில மனிதர்களைப் போல நீ இருந்துடாத. இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா, ஆமாம் உங்கள் வீட்டில் இப்படி கஷ்டமாமே, உங்களுக்கு இப்படியாமே, உங்களுக்கு குழந்தை பிறக்கலையாமே, உங்களுக்கு அது நடக்கலையாமே, இது நடக்கலையாமேன்னு சொல்லி அவங்க மனசை இன்னும் கொத்தி காயப்படுத்தக்கூடிய இறை தேடும் பருந்தாக மாறி போகிறாங்க. ஒருத்தர் வீட்டில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, மனசில் கஷ்டம்னா நீ அதை கேட்டு என்ன செய்ய போகிற? அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி எதையாவது பேசுவதை விட அமைதியாக ஒதுங்கி போகிறது எவ்வளவோ நல்ல விஷயன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை துரத்திக்கிட்டு வந்து உன்னை அது இதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன கேட்பாங்களோன்னு பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஆயிடும். அதனால் என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நில்லு. உன் எதிரியாகவே இருந்தாலும் நீ தைரியமாக எதிர்த்து நிற்கும்போது என்ன கொஞ்சம் பயம் வரும், அப்புறம் அதுவே உனக்கான பலத்தை கொடுத்துடும். என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ பயப்படவோ கவலை கொள்ளவோ கூடாது. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே. நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அவங்க தான் உன் வாழ்க்கைக்கான ஆணிவேராக இருப்பாங்க. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னொருத்தர் உன் வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்ந்தா உன்னை மாதிரி வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு உன்னை நீ உயர்த்தி கொள்ளணும் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் உயரணும் ஜெயிக்கணும்னு நினச்சினா முதல்ல உன்னை நீ நேசிக்கணும். உன்னை நீ சரியாக யோசிக்கணும். நீ நினச்சதை போல எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். சில கனவுகள் சுகமாக இருக்கலாம், சில கனவுகள் சுமையாக இருக்கலாம். அதையெல்லாம் யோசிக்காத. உன் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நான் தர்றேன்னு நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வர்றதுக்கு இந்த உலகத்தில் யார் தயாராக இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? கடன் தர்றதுக்கும் அடுத்தவங்க வீட்டு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் அதன் மூலமாக மன உளைச்சல்கள் தான் வரும். நான் உதவி செய்கிறேன், நான் உன் கஷ்டத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நான் உனக்கு ஆறுதலை தர்றேன்னு இந்த உலகம் யாருக்கும் உதவி செய்ய வருவது இல்லை. ஆனால் கடன் தர்றதுக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் வேணும்னா நிறைய பேர் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகம் எதை செஞ்சாலும், அதில் இருக்க மனிதர்கள் என்ன செஞ்சாலும் அதில் சுயநல நோக்கமும் ஏதாவது ஒரு காரண காரியமும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ பழகிக்கோ என் செல்லமே. நீ ஜெயிக்கணும்னு நினச்சின்னா எந்த விஷயத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே சிறப்பாக யோசித்து செய்ய பழகு. உன் மனநிலையை நீ அடியோடு மாற்றிக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை போட்டு வச்சு அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்து. எதற்கும் அஞ்சாத நெஞ்சத்தோட வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராக இரு. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவசரப்பட்டு ஆத்திரத்தில் எந்த விஷயத்தையும் பேசவும் வேண்டாம். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். எந்த இடத்துல யார்கிட்ட பேசினாலும் உன் வார்த்தைகளை பார்த்து பேசு. ஏன்னா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க மனசை காயப்படுத்தும் ரணமாகவோ அல்லது அடுத்தவங்களை உதாசீனப்படுத்தும் விதமாகவோ இருந்துடக்கூடாது என் செல்லமே. நீ செய்கிற செயல்கள் தான் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை பாரம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் பேசுகிற பேச்சும் நீ செய்கிற செயலும் உன் வாழ்க்கைக்கு பாரமாக மாறிடாம உன் வாழ்க்கைக்கு பாடமாக இருக்கும்படி நல்லதை மட்டுமே பேசி செய்ய பழகு. திறமையும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் விடாமுயற்சியும் பக்தியும் பொறுமையும் கொண்ட உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். உன் நல்ல குணத்துக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீயும் எதையும் யோசித்து கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சவால்களாக நினச்சி கடந்து வர தயாராகு. நீ தைரியமாக இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய உண்மையான உறவுகள் யாருங்கிறத முதல்ல அடையாளம் கண்டுபிடி. காசு பணம் இருந்தால் உதவி செய்யலாம் வாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எதையாவது வாங்கிக்கலான்ற நினைப்போட சொந்த பந்தம் கூட வந்து நிற்கும். ஆனால் எதுவுமே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட வந்து நிற்கக்கூடிய 4 நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு கூட வச்சுக்கிட்டினா நல்ல மனசு உள்ளவங்களுக்கு நடுவில் நீ இருந்தாலே உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் வெற்றிகளும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குமே செல்லமே. நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கிட்டு நீயும் நல்ல மனசோட வாழ்க்கையை வாழ தயாராகு. கண்ணீர் விட்டு அழுதினா இந்த உலகம் உன்னை கோழைன்னு சொல்லும். அழுகாமல் தைரியமாக நின்னா உன்னை கல்லெஞ்சுக்காரன்னு சொல்லும். அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ உன்னை மாற்றிக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சா மாதிரி மட்டும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தினா போதும். உன்னிடம் உள்ள சரி தவறுகளையெல்லாம் நீயே ஆராய்ந்து சரி செய்து கொள். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டினா நானே அதை உனக்கு உன் வாழ்க்கையில் சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் என்கிட்ட மனசு விட்டு பேசு. கவலைகள் இருந்தாலும் வாய் விட்டு அழுது அப்புறம் தைரியமாக எழுந்து நடந்து போ. இனி நடக்க வேண்டியதை எல்லாம் இந்த வராகியம்மா நல்ல முறையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நாளை விடிய போகிற நாளானது அழகாய் பூத்த மலர் போல உனக்கு பிடிச்ச சந்தோஷத்தை தரக்கூடிய இனிய நாளாக மலரும். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் இந்த வராகியம்மா உனக்கான பலனை கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த தோல்விகள் அனைத்தையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்வழிகளை நான் காட்ட போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராவது உன்னால் அதெல்லாம் முடியாது, நீலாம் ஒரு ஆளா, உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு
வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி பேசி உன் மனசை தன்னம்பிக்கையை உடைச்சாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத. அத்தனை பேரையும் தாண்டி தைரியமாக நம்பிக்கையோட நடந்து போ, கடந்து போ. எந்த விஷயத்திலும் நீ காலம் தாழ்த்த வேண்டாம். உனக்கான வெற்றிகளை இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். விடாமுயற்சியோட வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து நான் உனக்கான நன்மைகளை நடத்தி தந்துடுறேன். நீ யாரையும் பழிவாங்கணும்னு யோசிச்சு உன் நேரத்தை வீணடிச்சினா அப்புறம் உன் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக மாறிடும். அதனால அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காம உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசி. உன்னை எப்படி உயர்த்தி கொள்வதுங்கிறதுல கவனம் செலுத்து. அடுத்தவங்க செய்கிற நல்லது கெட்டது என அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்சினாலே உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் கொடுத்துருவேன். ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களை குறைச்சிக்கிட்டு நல்ல புத்தகங்களை படிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக நீ வாழும்போது உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படியும் உன் உள்ளமும் சந்தோஷமாய் சுகமாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையா மாறு. உன் கண்ணீர் துளிகள் சரிந்து விழுந்துருச்சு. இனிமே நீ கலங்கவே கூடாது. எதையும் யோசிச்சு மனசு குழம்பவும் கூடாது. என்னை நீ முழுமையாக நம்பும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் மனசில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்குறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஆளாளுக்கு ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கு வாழ்க்கை ஒன்றும் பெரிய போர்க்களமோ பொதுத்தளமோ கிடையாது. வாழ்க்கையில் பல விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நீ தான் அறிவை வளர்த்துக்கிட்டு அன்பை பெருக்கிக்கிட்டு புத்தியை தீட்டி புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை வாழணுமே தவிர எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு எரிச்சல் பட்டு கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது என் செல்லமே. அழகான பூக்கள் போல நீ மலர்ந்த முகத்தோட சிரிப்போட மனசு நிறைவோட இருக்கணுமே தவிர வாழ்க்கையில் சண்டை போடுறதும் கோவப்படுறதும் எந்த பிரச்சனைக்கும் முடிவை தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் நான் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பை உருவாக்கி உனக்கான அழகான மாற்றத்தையும் நான் உருவாக்கி தந்துடுறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை சுற்றி நல்ல நல்ல மனிதர்களை நீ சேர்த்து வச்சுக்கோ. நீ வாழுகின்ற காலம் முழுக்க நீ வருத்தப்படாத அளவுக்கு கவலைப்படாத அளவுக்கு உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி நிறைவேற்றி உன் வேண்டுதல்களையும் அழகாக நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் மனசில் இருக்க ஏமாற்றங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நான் உனக்கான ஏற்றத்தை தருவேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு தேர்வு நாள்னு நினச்சிக்கோ. ஆனால் இந்த தேர்வுகளுக்கு மதிப்பெண்கள் கிடையாது. ஆனால் மறக்கவே முடியாத வாழ்க்கை பாடங்கள் நிறைய கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வர நாட்களிலெல்லாம் உனக்கு கிடைக்கிற அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு அந்த பாடத்தின் மூலமாகவே உணர்ச்சி வசப்படாமல் வாழ்க்கையில் உயர்வாக ஜெயிக்க தயாராகு. மனசாட்சிக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். உனக்கான நல்லதை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். அடுத்து நீ என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுன்றதையெல்லாம் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். உனக்காக எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல முறையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்குது அதை குத்தி காட்டி பேசி நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்னு தப்பு கணக்கு போடும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் எல்லாரிடமும் உள்ள நிறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய பிள்ளையாக இரு.